யாருன்னா வந்து உட்காருங்கடா. இதுக்கு யாருன்னா பாதுகாப்பு வந்து உட்காருங்க, ஒரு துணி போட்டுங்க. மங்கையின் கற்றுக்கு மாறுபடியா வண்ணம் உரைவாளை எடுத்து வடகத்தை விட்டு வைத்துக் கொண்டார். கொற்கை போற்ற வந்த புலவருக்கு ஏற்றவர்கள் இல்லை என்று தன்னுடைய தலையை கொய்து தன்னிடத்தில் கொடுத்து ஏற்றவர்கள் பெற்றுக் கொண்ட இடமொழி பேசிய குமரவர்கள் கணவன் கொலை கண்ட கோர குரல் கேட்டு குறித்தெழுந்து மன்னவன் முன்னின்று நீதி கேட்டு மதுரைவா நகரத்தை எரித்தாளால் கற்பு கரசியா கண்ணையா பிறந்தனாலே ஒரு கண்ணப்பட்டிக்காக ஒரு மகனை தேர்காலில் இருந்து கொண்டான். மொழிநீதி சோழன் பிறந்த நாடு. ஒரு புறாவின் உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய அன்னத்தின் ஒரு நோயை அடுத்து வேண்டும் இடத்திலே கொடுத்து புறாவின் உயிர் காத்த உத்தமன் சிறி சக்கரவர்த்தி நாடு. அப்பேற்பட்ட நீதி அரசர்களும் கற்பு கலைஞர்களும் பிறந்த இந்த செந்தமிழ் நாட்டிலே திருவண்ணாமலை மாவட்டம் கலந்துபாக்கம் வட்டம் கூட்டமல்லி கிராமத்திலே சீரும் சிறப்போடு வாழ்ந்து இந்த நன்னகரத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஒரு கற்பு கருதையாக திகழ்ந்து நல்ல மக்களை பெற்று நல்ல உறவுகளோடு அன்பு பாசம் வைத்துக் கொண்டு இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் அடைந்து விட்டார். ஆனால் இந்த மண்ணுலகம் விட்டு விண்ணுலகம் அடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் தன்னுடைய தாயின் கருவறையில இருந்து 10 மாதங்கள் கழித்து இந்த மண்ணிலே உதிக்கின்றார். மறுபடியும் சில நாள் பிறக்கின்றால் சில நாள் வாழ்கிறார்கள். மறுபடியும் இந்த மண்ணிற்கு சொந்தக்காரர்கள். மண்ணிலே புதையுண்டு மக்கினாலும் சரி,
தீயிலே கருகி சாம்பலானாலும் சரி, உடல் என்று சொல்லக்கூடிய ஊன் அழியுமே தவிர உள்ளம் என்று சொல்லக்கூடிய ஆத்மா அழிவதே கிடையாது. அந்த ஆத்மா அலைமதி கொண்டிருக்கும். இப்ப கூட இருந்தவர்கள் ஆத்மா அலைமதி தான் இருக்கும். அதனால அந்த ஆத்மாவை ஒருநிலைப்படுத்த வேண்டும், அலைய விடக்கூடாது. சோதரே சாமிக சாதிப சாய்ச்சி என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதிவு அடைய வேண்டும். அவர்கள் தெய்வமாக இருந்து கடவுளாக இருந்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்ட உறவினர்களும் சொந்தங்களும் பந்தங்களும் சேர்ந்து அந்த அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடைய பாரதத்திலே ஒரு சிறப்பான கதை. கோடி கோடியாக செல்வங்கள் கொட்டி கிடந்தாலும் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை கண்ணன் ஒருவனுக்கு தான் இருந்தது. அதனால்தான் கண்ணனுடைய காட்சி கிடைத்தது. அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய கதையை ஏதோ எங்களுடைய சிற்றறிவுக்கு ஏற்றவாறு நடிக்க முன்வந்திருக்கின்றோம். இதிலே எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் தங்களுடைய இல்லத்திலே சிறு குழந்தைகள் தவறு செய்தால் எப்படி மன்னித்து ஆட்கொள்வீர்களோ தன்மை போல் ஆட்கொண்டு இன்று இரவு முழுவதும் அவருடைய நாடக மன்றத்திற்கு நல்ல ஆதரவை வழங்க வேண்டும் என்று விரும்பி கேட்டுக்கொண்டு எங்களுடைய நாடக கலையை தோன்றுகிறோம். நன்றி, வணக்கம்.